ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மை இசகாய் லைஃப் சீசன் 1 எபிசோட் 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சேஜ் கண்ட்ரோல் பண்ற மான்ஸ்டர்ஸ்லாம் எல்லா சிட்டியும் அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் சிட்டில பார்த்த மக்கள்லாம் அதை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஆனா அங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் வரவோ இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவோம்னு சிட்டிக்கு ஓடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி சில மான்ஸ்டர்ஸ் வருது. இதை பார்த்த யூஜி ஸ்லைம்ஸ் வச்சு அதை அட்டாக் பண்ணிட்டு வெதரை சேஞ்ச் பண்ற மிஷினை அவனுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறான். இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது. நானும் சேஜா இருக்கும்போது ஒரு டிராகன் கூட ஃபைட் பண்ணி இறந்துட்டேன். என் லைஃப்லயே நான் தோத்து போனேன் ஒரே மிஷின் அதுதான். அதுக்காக தான் ப்ளூ மூன் சால்வேஷனை கிரியேட் பண்ணி எல்லா மான்ஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்றேன்னு சேஜ் சொல்லவும் இவனை எப்படி தடுக்கிறதுன்னு யூஜி யோசிக்கிறான். நீ எப்பவுமே எனக்கு ஒரு டென்ஷன் தான். சேஜ் எல்ஃபயர் ஆஃப் டெசிமேஷனை யூஸ் பண்றான். யூஜி என்னதான் பேரியரை யூஸ் பண்ணாலும் ஒரு கட்டத்துல அவனால தடுக்க முடியாம அவனும் எல்ஃபயர் ஆஃப் டெசிமேஷனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ரெண்டு பேருமே கொஞ்சம் கூட டைம் விடாம மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த ஃபாதர் இவ்வளவு பவரான ஷாக் ஆகுறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதுக்குள்ள ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி மான்ஸ்டர்ஸ்லாம் சிட்டியை நோக்கி போகுதுன்னு சொல்லவும் ஒரு சைடு சேஜோட பவரை தடுத்துட்டு இன்னொரு கையில மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த சேஜ் சிரிச்சிட்டு உன்னோட பவரை வச்சுலாம் என்ன தடுக்க முடியாதுன்னு சொல்லவும் யூஜி அதெல்லாம் கண்டுக்காம சிட்டி பக்கத்துல போற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்தா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு யூஜி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ட்ரையாட் ஒரு நல்ல விஷயத்த சொல்றா. அவங்க சிட்டியை காப்பாத்துறதுக்கு அந்த சிட்டில இருக்க மக்களே ரெடியா இருக்காங்கன்னு சொல்லவும் இதை கேட்ட யூஜி அவங்க சேஃப்டிக்காக ஸ்லைம்ஸை கூட போகணும்னு சொல்றான். அப்ப மத்த சிட்டில இருக்க ஸ்லைம்ஸ்லாம் இங்கேயும் அதே மாதிரி மக்கள்லாம் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லுது. அந்த டைம்ல சீஃப் ட்ரையாட் நம்ம சிட்டிக்குள்ள எந்த மான்ஸ்டர்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஜி இந்த பேட்டில் தோக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் மத்த சிட்டிலையும் யூஜி நமக்கு பண்ண உதவிக்கு இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட செஃப் உங்களுக்கான சாப்பாடை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கெய்கல் ஃபயர்லெஸ் டிராகன் மெட்டீரியல் வச்சு எல்லாருக்குமே ஆர்மர் பண்ணி கொடுத்திருக்காரு. இதை பார்த்த யூஜி என்னோட வேர்ல்டுல இருக்கும்போது எல்லா வேலையும் தனியா தான் பார்ப்பேன். ஆனா இப்ப எனக்காக இத்தனை பேர் உதவி பண்றாங்க, இவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சிட்டு அங்க ஃபைட் பண்றவங்க எல்லாரும் மேலையும் பூஸ்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணவும் எல்லாரும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவனை எப்படி அழிக்கிறன்னு யூஜி யோசிக்கிறான். அப்ப ஃபாதர் ஸ்டைல் வானத்துல சூரிய கிரகணம் ஏற்படுறப்ப நீ அட்டாக் பண்ணா அவனை தோக்கடிக்கலாம்னு சொல்லவும் நம்ம இதை பண்ணியே ஆகணும்னு யூஜி சொல்றான். உடனே ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி அப்படி என்ன பண்ண போறோம்னு கேட்கவும் நம்ம ஹீரோ ட்ரையாட் அவன் கிட்ட கொடுத்த போஷனை வாங்குறான். அதை குடிக்கிறது மூலமா யூஜியோட எம்பி பாயிண்ட்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. உன்னோட போஷன் சூப்பரா இருக்குன்னு யூஜி நினைச்சிட்டு ஜம்ப் போஸ்டையும் பேரியரையும் யூஸ் பண்ணி அவன் பக்கத்துல போறான். உடனே எதுக்கு இந்த உலகத்தை காப்பாத்துறேன்னு சேஜ் கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு யூஜி சொல்லவும் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன்னு சேஜ் சொல்றான். அப்ப யூஜி இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து மீட் பண்ண எல்லாரையும் யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா இவங்கலாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால நம்ம தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சேஜ் எல்ஃபயர் ஆஃப் டெமிஸை 3 டைம்ஸ் ஸ்ட்ராங்கரா யூஸ் பண்றான். யூஜி அதை தடுக்கிறதுக்குள்ள திரும்ப எல்ஃபயர் ஆஃப் டெசிமேஷனை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோவும் எல்ஃபயர் ஆஃப் டெசிமேஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்த வெடிக்க வச்சிட்டு இருக்காங்க. நீ யூஸ் பண்ற மேஜிக்னால உன்னோட எம்பி பாயிண்ட்ஸ் தான் குறையும்னு சேஜ் சொல்லவும் அவன் சொல்றதும் கரெக்ட் தான் யூஜி நினைக்கும் போது டிவைன் ஸ்ட்ரைக்னு ஒரு அட்டாக் அவன் முன்னாடி காட்டுது. இதை வச்சு அவன் கதையை முடிக்கிறான்னு யூஜி யோசிச்சுட்டு அதை சேஜ் மேல யூஸ் பண்றான். அந்த அட்டாக்கை தாங்க முடியாம அவன் ஏர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப யூஜிக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் டைமர் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா யூஜியோட பவர் லெவல் அதிகமா இருக்கிறதுனால 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த டிவைன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணலாம்னு தெரியவும் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் டிவைன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி கொடூரமா சேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இத ஃபாதர் ஸ்டைல் அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட சேஜ் எந்திரிக்கவும் டைரக்டா அட்டாக் பண்றதுனால அந்த அளவு எஃபெக்டா இல்லைன்னு அவன் கிட்ட இருக்க டேகர் ஆஃப் கெத்திஸை வெளியே எடுக்கிறான். இப்ப அந்த டேகரை வானத்துல தூக்கி போட்டு டிவைன் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். கரெக்டா அந்த டைம்ல சூரிய கிரகணம் ஏற்படவும் எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே யூஜி கெய்கல் கொடுத்த ஆர்மரோட பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பேரியரை போடுறான். என்ன எதுக்கு பேரியருக்குள்ள கூட்டிட்டு வந்தானே சேஜ் கேட்கவும் உன்னை கொல்றதுக்கு தானே யூஜி சொல்லிட்டு அந்த டேகர் அவன் வயிற்றுலேயே குத்தவும் சேஜ் சில்லியா உடஞ்சு சதறிட்டான். அவன் இறந்ததுனால எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இப்ப யூஜிக்கு என்னாச்சுன்னு ஃபாதரும் உல்ஃபும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மாசா லேண்ட் ஆகுறான். ஆனா இவ்வளவு பவரை யூஸ் பண்ணனால அந்த இடத்துலயே மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப ஈவினிங் ஆகவும் ஃபாதர் சர்ச்சுக்கு போயிட்டு அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு, நம்ம கண்டிப்பா திரும்ப மீட் பண்ணுவோம் யூஜின்னு சொல்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோ எப்பயும் போல வேற சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். உடனே ஸ்லைம்ஸ்லாம் எப்பா யூஜி கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னு சொல்லவும் ப்ளூ மூன் சால்வேஷன் இன்னும் அந்த சிட்டில தான் இருக்காங்கன்னு யூஜி சொல்றான். இப்ப மத்த ஸ்லைம்ஸ் கிட்ட மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் எல்லாருமே இங்க ஹாப்பியா இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் இங்க இருக்க யூஜியோட டீம்ல ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ப்ளூ மூன் சால்வேஷனை சேர்ந்தவங்க வால்டர் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல, அதனால ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு ஒருத்தர் சொல்றான். உடனே இன்னொருத்தன் அதெல்லாம் வேணாம், நம்ம கிட்ட இருக்க பிளாக் டிராகன் எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொல்றான். இவனுங்க பேசுறதெல்லாம்
லைம்ஸ் மூலமா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு டைகர் மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் வருது. இப்ப மார்னிங் ஒரு சிட்டியோட கில்டுக்கு போயிட்டு இந்த ரெக்வஸ்ட முடிச்சிட்டான்னு யூஜி சொல்றான். உடனே உன் டீம் எங்கன்னா அந்த பொண்ணு கேட்கறா. நான் தனியா தான் ஃபைட் பண்ணேன்னு யூஜி சொல்லவோ அந்த பொண்ணு என்ன மன்னிச்சிருப்பான்னு அழுகுறா. என்னன்னு பார்த்தா அந்த டைகரை கொல்லும் போது அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க போலன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கில்டு மாஸ்டர் அங்க வந்து டைகரை செக் பண்ணிட்டு யாரோ இதை மேஜிக்கை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லவோ அதெல்லாம் இல்லையே நான் வெறும் டேமர்னு யூஜி சொல்றான். உடனே கில்டு மாஸ்டர் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட கூட இருந்த பொண்ணும் நீங்க தான் டேமர் யூஜியான்னு ஷாக் ஆக்குறா. என்னை பத்தி யாருக்கும் தெரிய வேணான்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சுன்னு யூஜி நினைக்கிறதோட இந்த சீசன் 1 முடியுது. இந்த அனிமே உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம சேனல்ல ஒரு புது அனிமே வரப்போகுது. அதை மிஸ் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் புது அனிமையில பாக்குறேன்.